சாதிகளின் பெருமைகளை கூறி மக்களை பாஜக பிளவுபடுத்தி வருவதாக கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வாகைக்குளம் கிராமத்தில் வாகை மக்கள் இயக்கம் சார்பில் பெருந்தமிழர் பெருவிழா நடைபெற்றது. இதில் கனிமொழி எம்பி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிட இயக்கம் சாதியே இல்லை என்று கூறி வருகிறது. ஆனால் பாஜக சாதிகளின் பெருமைகளை கூறி மக்களை பிளவுபடுத்தி வருகிறது என்று கூறினார். தங்களது கருத்தியல்களை நம் மீது திணித்து நம்மை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுகிறவர்களை மக்கள் அடையாளம் கண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவர்களை எந்த விதத்திலும் இந்த மண்ணில் காலூன்ற விடக்கூடாது என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்றும் கனிமொழி எம்பி கேட்டுக்கொண்டார். திராவிட இயக்கம் ஜாதியே இல்லைங்குது. ஆனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் அடையாளம் இருக்கிறது, அதை கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு ஜாதிக்கும் பந்தல் அமைத்து தனியாக ஒரு வளாகம் எடுத்து அதிலே அந்த ஜாதியின் பெருமைகளை சொல்கிறேன் என்று மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம்தான் பாரதிய ஜனதா. அதனால இந்த ஜாதி கட்டுகளிலிருந்து நம்மை அவர்கள் நிச்சயமாக விடுவிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜாதியை உடைக்கணும், ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு கிடையாது. ஜாதியை வளர்த்து நமக்கு இடையே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வுகளை வளர்த்து நமக்கு இடையே இருக்கக்கூடிய சிறு சிறு பிளவுகளை பெரிதாக்கி அதிலே வேண்டும் என்பது, அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம்.